1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழ் கட்சி உறவுகள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு உணவு இடைவேளையில் இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்க போறோம். வாங்க போய் கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. நாங்கள் ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும்? நாம் தமிழ் கட்சிக்கு ஏன் ஓட்டு போடணும்னா, இப்போது எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் ஆல்ரெடி திமுக அதிமுகவில் தான் இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. அவங்க எந்த நோக்கத்துக்கு கட்சி ஆரம்பித்தாங்க, அந்த நோக்கத்தை மறந்து ஆண்ட கட்சியான அதிமுக திமுகவோட சேர்ந்துட்டாங்க. அண்ணன் கட்சி ஆரம்பித்தார், என்ன நோக்கத்துக்கு ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. அதனால் அண்ணனோட கொள்கை ரொம்ப பிடிச்சி போய் தான் அந்த கட்சியில் இணைஞ்சோம். அதனால் அண்ணனுக்கு அதனால தான் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க. அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார்னா முதல் கையெழுத்து இதுக்கு தான் போடணும். உங்களுடைய கருத்து எதுவாக இருக்கு? முதல் கையெழுத்துன்னு பார்த்தா, அரசு ஊழியர், அமைச்சர், முதலமைச்சர் அவங்க பிள்ளைங்க எல்லாருமே அரசாங்க பள்ளியில் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். எங்களுக்கு அதான் முக்கியம். படிப்படியாக டாஸ்மார்க்கு எல்லாத்தையும் மூடலாம். நாம் தமிழ் கட்சிக்கு எதற்காக ஓட்டு போடணும்? உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எதுக்காக ஓட்டு போடணும்னு நிறைய கட்சிகள் வந்தது. ஒரு அழுத்தம், ஒரு பிடிமானம், அவங்க கொள்கையில் எதுவுமே ஒரு பிடிமானமே இல்லை. அந்த கட்சிகளெல்லாம் அந்த கொள்கையை விட்டு நவந்துட்டாங்க. அவங்க கூட கூட்டணி வச்சுட்டாங்க. அண்ணன் வந்தார், அப்பத்துலேருந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் உறுதியாக நிற்கிறாரு. மக்களோட நிற்கிறாரு, விவசாயம் கூட நிற்கிறாரு. விவசாயம் இருந்தால் தான் நம்மளுக்கு அடுத்த வாட்டி மர தலைமுறைக்கு நம்ம வாழ்வாதாரம். அதனால் அண்ணனுக்கு நான் வாக்கு செலுத்தலான்னு இருக்கிறேன். சரி, மகிழ்ச்சி. இப்போ அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டார்னா முதல் கையெழுத்து எதுக்கு போடணும்னு நினைப்பீங்க? அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா, காந்தி சொன்ன மாரி இரவில் வந்து பெண்கள் வந்து 12 மணிக்கு நடந்து வந்தால் தான் முழு சுதந்திரம்னு சொல்லிட்டு காந்தி சொன்னார். அதுமாரி பெண்களுக்கு எதிராக வந்து இந்த பாலியல் சீண்டல் இருக்குது. அதுக்காக முதல் கையெழுத்து போடணும். மகிழ்ச்சி. தம்பி வணக்கம்பா. வணக்கம். இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும்? சுருக்கமாக சொல்லிடுறேன். எனக்கு வாக்குரிமையே இல்லை, வயது இல்லை. இருந்தாலும் நான் ஏன் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கூட வரேன்னா, எங்கள் அப்பனும் ஆத்தாலும் இந்தமாரி அரசியல் பேசியிருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எல்லா இடத்துலையும் காரு பைக்குன்னு வளர்ச்சியை தான் கொண்டு வராங்க. ஆனால் நிறைய இடத்துல வறட்சி ஏற்பட்டுன்னு இருக்குது. அப்போவே அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, 100 கோடி மக்களுக்கு மட்டும்தான் தண்ணீர் இருக்குது, 2 விழுக்காடு மட்டும் தான் தண்ணீர் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ வர தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு இருக்குமா? அது எங்களை மாதிரி வர தலைமுறை தண்ணி இல்லாமல் அவதி நிலைமை ஏற்படணும். ஆனால் அந்த அரசியல் யார் பேசுறதுன்னா, சீமான் நம்பர் தான் பேசுறாரு. அதனால தான் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்த சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார்னா நீங்க எந்த விஷயத்துக்கு முதல் கையெழுத்து போடணும்னு விரும்புவீங்க? மது தானே முரசு. மது சாராய கடைகளை இழுத்து மூடணும். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. கட்சி எதுக்காக ஓட்டு போடணும் உங்க கருத்து? ஒரு சில விஷயம், ஒரு சில நிறைய இருக்கு. என்னன்னா, இப்போ கடனாளியாக ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுக்குற இலவசனால கடன் வாங்கி வச்சுக்கிறதுனால நாடு வந்து மிகப்பெரிய கடனாளர்களா மக்கள் வந்து கடன்காரங்களா ஆக்குற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுலேருந்து மீட்டு எடுக்கணும்னா மீட்டு உருவாக்கம், அதாவது சொல்லுது மக்களிடத்திலே இருந்து மாநில அரசு தனிப்பட்ட முறையில் காசு ஏற்றுறதுக்கான ஒரு சில தற்சார்பு பொருளாதார திட்டங்கள் எல்லாம் அண்ணங்கிட்ட மட்டும் தான் இருக்குது. அண்ணன் வந்தால் மட்டும்தான் அந்த கடனை அடைக்கிறதுக்கான திட்டம் எல்லாம் அண்ணங்கிட்ட மட்டும் தான் இருக்குது. மற்ற முதலமைச்சருக்கு யார்ட்டுமே இல்லை, மற்ற முதலமைச்சர் கேண்டிடேட் யார்ட்டுமே இல்லை. அண்ணங்கிட்ட மட்டும் தான் அந்த திட்டம் இருக்குது. அதனால் அண்ணன் வந்து அந்த கடனை அடைச்சி மக்களை பின்வரும் தலைமுறைகளை வந்து நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை, கடனாளியாக இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வாழ பண்ணுற ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்ற யாரும் வந்தாலும் அந்த கடனாலே இன்னமும் அடிமட்ட நிலைமைக்கு தட்டுன்னு போவாங்க. அதனால் வந்து அண்ணனுக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா உங்களோட பின்வரும் தலைமுறைகள் நல்லா இருப்பாங்கன்றதுக்காக உங்களுக்கு நாங்கள் அது அண்ணனுக்கு வாக்கு செலுத்துவோம். சரி, அண்ணன் முதலமைச்சர் ஆனா எந்த விஷயத்துக்கு முதல் கையெழுத்து இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? மருத்துவமும் இலவச கல்வியும் தர சொன்னாங்களா, அதை வந்து முதன்மையா மேன்மைப்படுத்திட்டு, ரெண்டாவது அந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் அரசு பள்ளியில, அவங்க பிள்ளைகள் எல்லாம் அரசு பள்ளியில படிக்க அப்படின்ற சட்டம் சொன்னாங்களா, அதை வந்து முதல்ல கைது கூட நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சரி, மிக சிறப்பு, நன்றி. அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணா. வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வாக்கு செலுத்துறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. அதுவும் அந்த இடைவெளியில குடும்பத்தோட நேரத்தை செலவிடாம அதிகப்படியான நேரத்தை பிரச்சார களங்கள்ல செலுத்துறீங்க. என்ன உங்களுக்கு அப்படி நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்து ஓய்வு கூட எடுக்க கூடாம நீங்க எங்க களத்துல வேலை செய்யணும்னு என்ன உங்களுக்கு? முக்கிய காரணம் வந்து இங்க இயற்கை வளங்கள் அதிகமாக கொல்ல போயிட்டு போகுது. எவ்வளோ மலைகளை வந்து குறையாக்கிட்டு இருக்காங்க. அந்த மலைகளை திரும்பி நம்மளால உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாதுல்ல. அப்போ மழை இருந்தால் தான் வந்து மேகத்தை தடுத்து மழை பெய்யும். மழை பெஞ்சால் தான் விவசாயம் செஞ்சால் தான் தலைமுறைக்கான சாப்பாடு. அப்போ வந்து இந்த இயற்கை வளங்களை அப்படியே நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும். அது வந்து நம்ம தலையாழ கடமையாக வச்சு நம்ம பண்ணணும். சரிங்கண்ணா, இப்போ நீங்க வாக்கு சேகரிச்சுட்டு வரீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எதுக்கு வந்து மக்கள் வாக்கு செலுத்தணும்?
முக்கியமாக வந்து இந்த அண்ணன் முக்கியமாக சொல்லியிருக்காங்க தண்ணீர் வந்து விற்பனைக்கு அல்லன்ட்டு. அப்போ தண்ணீர் வந்து அனைத்து உயிர்களுக்கான தேவையாக இருக்குது. அப்போ அந்த தண்ணீர் வந்து விற்பனைக்கு இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து சேமித்து வைக்கணும். அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம மனிதர்கள் நம்ம வந்து காசு கொடுத்து தண்ணியை வாங்கிடலாம். ஆனால் மற்ற உயிரினங்களை வந்து அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்க முடியாது. அப்போ வந்து அந்த தண்ணீரை வந்து நம்ம வந்து அவ்வளோ சேமித்து எல்லா உயிர்களுக்கும் தேவைகளுக்கான அதுக்கான ஒரு திட்டம் வந்து அண்ணன் வந்து கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறீங்க, இப்போ வந்து இங்கேயும் வந்து இங்கே வந்து பார்க்குறீங்க. வெளிநாட்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம குடிமக்களுக்கான ஒரு மரியாதை. ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம காசு கொடுத்தா தான் ஒரு வேலை இங்கே நடக்குது. ஆனால் வந்து அங்கே வந்து நம்ம வந்து ஒரு பீப்புள் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து அரசே வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம வந்து அலைய வேண்டியதில்லை. இப்போ வந்து நம்ம காசு கொடுக்கலன்னா நம்மளை வந்து அலைக்க வைப்பாங்க. மக்களுக்கு வந்து ஒரு இலவசத்தை கொடுத்தோ இல்லை காசு கொடுத்தோ அது மூலமாக வாக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்க தவிர மக்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான திட்டத்தை வந்து இவங்க வகுக்கிறதில்ல. ஸோ அப்போ மக்களை வந்து ஒன்று அடிமையாக வச்சுருக்கணும், கையேந்திர நிலையில் வச்சுருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து இங்கே மாறும்னு நான் நினைக்கிறேன். சரிங்கண்ணா, இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா எதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து கையெழுத்து போடணும்? முதல் விஷயமா அண்ணன் இதை எடுக்கணும்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? முதல் விஷயம் வந்து தரமான கல்வி, தரமான மருத்துவம், எல்லாருக்குமே அந்த சுத்தமான குடிநீர். ஏன்னா வந்து இப்போ சில ஊரெலாம் அது பார்த்தீங்கன்னா குடிநீர் தேவைக்கு பல கிலோமீட்டர் தாண்டி போகிறாங்க. ஸோ வந்து அவங்க வீட்டு அருகே வந்து அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதி இருக்கணும், தூய்மையான குடிநீர் வசதி இருக்கணும். அவங்களுக்கான வந்து அடுத்த தலைமுறைக்கான வந்து நம்ம இயற்கை வளங்களை காக்கிறதும் சரி. அதுக்கப்புறம் இப்போ தற்சார்பு பொருளாதாரம் முக்கியமான தற்சார்பு. ஏன்னா வந்து நம்ம கேஸ் சிலிண்டர் வந்து மற்ற நாட்டை சார்ந்திருக்கும். தட்டுப்பாடு ஏற்படும் போது அது விலை வந்து உயருது. அப்போ கேஸ் உற்பத்தி வந்து அண்ணன் இங்கே சொல்கிறாங்க சாணத்தை வச்சோ இல்லை கழிவு வச்சு இங்கே வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதுவும் இந்த பயோகேஸ் மூலமாக நம்ம வந்து இங்கே உற்பத்தி பண்ணலாம். அது மூலமாக நம்ம வந்து விலை வந்து இங்கே குறைக்கலாம். அதுமாதிரி நம்ம விலைவாசியும் நம்ம இங்கே வந்து குறைக்கணும். அதுக்கான திட்டம் வந்து அண்ணன் நிறையா சொல்லியிருக்காங்க. மக்கள் அதெல்லாம் சிந்திச்சு பார்த்து தான் ஓட்டு போகணும். வெறும் இந்த வாக்குக்கான அரசியல், காசு வாங்கி இலவசத்துக்கான இல்லாமல் அடுத்த தலைமுறைகளை பார்த்து சிந்திச்சு பார்த்து ஓட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிண்ணா. வணங்க. வணக்கம். இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி ஒரு புறம் கேட்டுட்டு வரீங்க. ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும்? ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும்? ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம். சம உரிமை கொடுக்கறதுனால அவர் கொள்கை எனக்கு பிடிச்சதுனால இந்த கட்சியில் பயணித்து ஒரு ஓட்டு கேட்டு வந்திருக்கு. சரி, இப்போ நாம் தமிழ் கட்சி வென்றுடுச்சு, அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா முதல் கையெழுத்து இந்த விஷயத்துக்காக தான் போடணும் அப்படின்னு நீங்கள் எதை விரும்புறீங்க? எது எதிர்பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேட்பாளருங்களை சரிசமமாக நிறுத்தியிருக்காரு. 117 பெண்கள், 117 ஆண்கள். அதுவே ஒரு மாற்றம். அதே மாதிரி அது வேட்பாளர் மட்டும் நிறுத்தினது முக்கியம் கிடையாது. எங்களுக்கு 33% இடஒதுக்கீடு சொல்லி ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கு. எங்களுக்கு முழுமையாக 50% இடஒதுக்கீடு கொடுத்து பெண்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி பெண் பாதுகாப்புக்கு மெயினாக உறுதுணையாக இருப்பாருன்றதுக்காகவே இந்த கையெழுத்து முதல்ல போட்டால் நல்லா. முதல் கையெழுத்து பெண் பாதுகாப்புக்காக இருக்கணும். 50% இடஒதுக்கீடு, பெண்கள் அனைத்து வேலைகள்லையும் 50% இடஒதுக்கீடு எங்களுக்கு அந்த மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும்? ஏன் நாம் தமிழ் கட்சி ஓட்டு பண்ணோன்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஓட்டு கேட்குறோம். ஒரு வீட்டில் போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காசு கொடுப்பீங்களா, காசு கொடுத்தா தான் நாங்கள் ஓட்டு போடுவோன்றாங்க. இன்னொரு வீட்டில் போய் கேட்குறோம், ஆமாம் நீங்கள் ரோடே போட மாட்டேறீங்க, உங்களுக்கு ஓட்டு மட்டும் போடணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. அது பேர் எங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. எங்ககிட்ட அதிகாரம் கொடுத்தா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், மக்களுக்கு நல்லதான் பண்ணுவோம். சரி, இப்போ சீமான் ஒருவேளை முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து இந்த விடயம் முதல்ல பண்ணால் சரியாக இருக்கும், இதுக்காக முதல் கையெழுத்து இந்த விஷயத்துக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னா நீங்கள் எதை பற்றி சொல்லுவீங்க? மது ஒழிப்பு தானே, மதுக்கு மட்டும்தான். சிறப்பு தம்பி. எதற்காக நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடணும்? எதற்காக போகணுன்னு கேட்குறேன்னா, அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தமிழர் என்ற உணர்வு கொண்டு வந்தது நம்ம அண்ணன் செஞ்ச விஷயமாக தான். ஏன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழர் என்ற அந்த ஒரு உணர்வுன்றதே நம்ம பொதுமக்களிடையே கிடையாதுன்றதை பரவலாக பேசப்படாமல் இருந்தது. அந்த தமிழ் என்ற உணர்வை வந்து எல்லாருக்கும் உணர்த்தியது அண்ணன் செஞ்ச விஷயமாக தானே. அதனால் உணர்த்திய ஒருவருக்காக ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறேன். மகிழ்ச்சி. இப்போ அண்ணன் சீமான் அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு. முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா இந்த விஷயத்துக்கு தான் முதல் கையெழுத்து போடணும் அப்படின்னு நீங்கள் எதை விரும்புறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு தான் ஓட்டு போடணும்னா, மதுவை முதல்ல ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து முதல் கையெழுத்து நான் மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் ஆட்சியில் இருக்கக்குள்ளேயே அது செய்யலை. ஆனால் அண்ணன் செஞ்சாருன்னா அதை பெரிதும் இன்றைக்கி இருக்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான பெண்கள் விதவையாக இருக்காங்க. அந்த விதவையை தடுக்கலாம். அது மட்டும் இல்லாத குடிக்கிறதுனால மட்டும்தான் இங்கே வந்து பல கொள்ளைகள் இவெல்லாம் நடக்குது. இதெல்லாம் தடுக்கணும்னா முதல்ல அண்ணா அந்த கையெழுத்தை போட்டு முதல்ல அந்த சட்டத்தை நிறைவேற்றினா நல்லாயிருக்கும். மது ஒழிப்பு தான் முதல் கையெழுத்து. ஆமாங்க ஐயா.
ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிண்ணா, நன்றி. ரொம்ப நன்றி. தம்பி வணக்கம்பா. வணக்கண்ணா. இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு கேட்டுட்டு வரீங்க. ஆமாம். எதற்காக நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும்? நாங்கள் ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றத்துக்காக வரல, அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக தான் வரோம். விவசாயியை விளைவிச்ச பொருளை விவசாயியை விலையை நிர்ணயிச்சாதான் விவசாயம் செழிக்கும். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, நம்ம காய்கறிகள்லாம் ரோட்டில் இருக்குது, காலில் போடுற செப்பல்லாம் ஷோரூமில் இருக்குது. செருப்பு தயாரிச்சவன் அவன் விலையை நிர்ணயிக்கிறான், ஆனால் விவசாயத்தை பண்ணவன் அவனோட விலையை நிர்ணயிக்க முடியல. சீமான் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா முதல் கையெழுத்து எதுக்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சராக ஆயிடுவார், ஆன உடனே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அரசு வேலை தரேன் அப்படி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக தருவார், நானும் விவசாயம் பண்ணுவேன். தம்பி, இவ்வளோ சின்ன வயசுல ஓட்டு கூட கிடையாது, இவ்வளோ குட்டி பையனா இருந்துட்டு நாம் தமிழ் கட்சிக்காக ஓட்டு கேட்டு சுத்திட்டு வரீங்க. எதுக்காக நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும்? எங்க பெரியப்பா சீமான் ஜெயிச்சு வந்தாதான் எங்க எதிர்காலமே இருக்குது. சரி, அவர் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு முதல் கையெழுத்து போகணும்னு கேட்பீங்க? தனியார் கல்வி மாரி இலவசமா கல்வி கொடுக்கணும். ஓட்டே இல்லாத வயசுல சின்ன வயசுல நாம் தமிழ் கட்சிக்காக ஓட்டு கேட்டு சுத்திட்டு வரீங்க இந்த வெயில்ல. எதுக்காக நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும்? நாம் தமிழர் கட்சிக்காக எதுக்காக ஓட்டு போடணும்னா, சீமான் பெரியப்பா மட்டும்தான் நிலையான கொள்கையை கொண்டு மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் பேசிட்டு இருக்காரு. அவர் ஜெயிச்சா மட்டும்தான் விவசாயம் செழிக்கும், மக்கள்களின் வாழ்க்கை ஒளி பெறும். சீமான் பெரியப்பா ஜெயிச்சிட்டாருன்னா நீங்க அவர்கிட்ட முதல் கையெழுத்தா என்ன விரும்புறீங்க? மது ஒழிப்பு, மது போதைப் பொருட்கள்லாம் ஒழிக்கணும், அது தடை செய்யணும். சரி, மகிழ்ச்சி. எதுக்காக நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும்? அதாவது நான் எப்படி சொல்கிறதுனா, இதில் 2 விஷயம் இருக்குது. 2 விஷயத்தில் மொதல் விஷயம், அவர் சிஎம் ஆகி வந்துட்டாருன்னா, சைன் போட்டுட்டாருன்னா இயற்கை வளத்தை காப்பாற்றிட்டு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அதுக்காக நாங்கள் போராடுறோம், எங்களை மாதிரி மக்கள் சின்ன பசங்க போராடுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாத பசங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், நிலையான ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு கொள்கையின் படியில் நாங்கள் போராடுறோம். சரி, ஆனால் சீமான் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா முதல் கையெழுத்து எதுக்கு போடணும்னு விரும்புறீங்க? முதல் கையெழுத்து எதுக்கு போடணும்னா, பாமர மக்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்வியலை எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு, கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். சரி, அனைவருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணுன்றது ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நன்றிண்ணா. தம்பி வணக்கம். வணக்கம், சொல்லுங்கண்ணா. இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு கேட்டுட்டு வரீங்க, எதுக்காக நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும்? எதுக்காகனா, நான் படுற கஷ்டத்தை என் பின்னாடி ஒரு சந்ததிக்கே படக்கூடாது. ஏன்னா உணவுக்காகவும் மருத்துவத்துக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எதுக்காக இருந்தாலும் காசு மருத்துவத்துக்கு. அதனால் நாம் தமிழ் கட்சிக்கு அதுக்கு போகணும். சரி, அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆகிட்டார்னா முதல் கையெழுத்து எதுக்கு போடணும்? முதல் கையெழுத்து விவசாயத்துக்காக அரசு பணி காக்கிறதுக்கு போடலாம், ஆடு மாடு மேய்ப்பது விவசாய பணிக்காக போடலாம். சரி தம்பி, சிறப்பு.